ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 48ാவது ശ്ലോകം. നിഷ്ക്രോധാ ക്രോധശമനീ നിർലോഭാ ലോഭനാശിനീ നിസ്സംശയാ സംശയഗ്നി നിർഭവാ ഭവനാശിനീ. எட்டு நாமங்களாக்கும் இதில் இருக்கு. 168வது நாமத்திலேருந்து 175வது நாமம் வரைக்கும். 168வது நாமமான நிஷ்க்ரோதா 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது கோபம் அப்படிங்கிறது இல்லாதவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. குரோதம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம், கோபத்தை அடக்க முடியாத அவஸ்தையாக்கும் குரோதம். அதிசக்தர்களான அசுரர்கள்கிட்ட யுத்தம் பண்ற பல சந்தர்ப்பத்திலையும் தேவியோடு சக்தியிலேந்து பல பல அவதாரங்களை சிருஷ்டிச்சு அந்த அவதாரங்கள் வழியா கோபத்தை பிரகடமாக்குவள் லலிதாம்பிகை தேவி. தேவியோடு பாவம் அப்படிங்கிறது அமைதியான பாவமாக்கும். கோபமே வராத்த சௌமிய பாவமாக்கும் தேவிக்கு உள்ளது. കാളിയായിട്ട് ദേവി പ്രത്യക്ഷപ്പെട്ടാലും ചണ്ഡികയായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ടാലും അതെല്ലാമേ ലളിതാംബികയോട് அம்சாவதாரங்கள் தான். அந்த அம்சாவதாரங்கள் வழியா மட்டுமே தேவி குரோத பாவங்களை பிரகடனப்படுத்துவள். சண்டமுண்டர்கள்கிட்டையும் சும்பரி சும்பர்கள்கிட்டையும் രക്തബീജൻகிட்டையும் எல்லாம் தேவி கோபத்தோடு கூடிட்டு குரோதத்தோடு கூடிட்டு சண்டை போட்டா அப்படின்னு பார்க்க முடியும் தேவி பாகவதத்துல. தேவியோட சக்தியிலேந்து காளியை சிருஷ்டிச்சு ரக்தபீஜனை வதிக்கிறதுக்கு தேவி ஆஜ்ஞாபனை கொடுத்தா. காளி அதிரௌத்ர பாவத்துல ரக்தபீஜன் கிட்ட யுத்தம் பண்ணினா. யுத்த சமயத்துல பல பல சந்தர்ப்பங்கள்ல அசுரர்களை நிகிரகிக்கிறதுக்கு ரௌத்ரபாவத்துல காளிக்கு தன்னோட ரௌத்ரபாவத்தை பிரகடிப்பிக்க வேண்டி வந்திருக்கு. அதெல்லாம் துஷ்ட நிகிரகத்துக்காயிட்டு தேவி செய்யற திருவிளையாடல்கள் மட்டுமே ஆக்கும். ஆக்சுவலாயிட்டு தேவிக்கு சௌமிய பாவமாக்கும் உள்ளது. அதனாலேயே வாக்தேவிகள் நிஷ்க்ரோதா அப்படின்னு தேவியை ஸ்துதிக்கிறார். 169வது நாமம் 5 அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும். இது குரோதசமனி. பக்தர்களோடு அளவுக்கு மீறின கோபத்தை கண்ட்ரோல் பண்றவள். குரோதத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்றவள். சாந்தமா மனசு இருந்தானா அங்க கோபம் கூட வராது. கோபம் முத்தி போனாலுமே குரோதம் உண்டாகிறது. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அடங்காத ஆசைகளாக்கும். ஆக்ரகங்கள் சாதிக்காத சமயத்துல குரோதமாயிட்டு மாறுறது. மமதாபந்தம் இல்லை அப்படின்னா
குரோதம் அப்படிங்கிறது இல்லாமயிடும். தேவியோட பக்தர்களோட குரோதத்தை தேவி கண்ட்ரோல் பண்ணுவள். குண்டலினி சக்தியை മൂലാധാരത്തിലേന്ത് ഉയർത്തി അനാഹത പത്മത്തിലെ പ്രവേശിപ്പിച്ച സാധകനുക്ക് പൂർണ്ണമായ ശാന്തി കിടക്കും. അനാഹത ചക്രത്തിലിരിക്കുന്ന എല്ലാ വികാരങ്ങളെയും ദേവി അടക്കിടുവൾ. ரொம்ப ரொம்ப குரோதம் இருக்கிற டைமில் பரமசிவனை கூடியும் தேவி ലാസ്യ നൃത്തം ചെഞ്ച് ശാന്തനാക്കിയതായിട്ട് ദേവി പുരാണത്തിൽ ചൊല്ലപ്പെടുന്നത്. 170ാவது നാമം നിർലോഭ. ഭക്തர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தகட்ட கொடுக்கிறவள். പ്രപഞ്ചത്തിലെ ഇരിക്കുന്നതെല്ലാം ദേവിയോട് സ്വത്താക്കും. എല്ലാ ഐശ്വര്യവും റൊമ്പി നിൽക്കുന്ന ദേവിക്ക് തലക്കനം அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. മഹാലക്ഷ്മി പരാശക്തിയോട് അംശാവതാരമാക്കും. ദേവിയോട് കടാക്ഷത്താലെ എല്ലാവിധ ഐശ്വര്യവും ഭക്തർക്ക് கிடைக்கிறது. മഹാലക്ഷ്മിയോട് സാന്നിധ്യം എല്ലാ ദേവർകൾക്കും ഐശ്വര്യത്തെ കൊടുക്കുന്നത്. ദേവർകളോട് ശക്തി ദേവർകളെ ഉപാസിക്കുന്ന ഭക്തർക്കും സിദ്ധികളായിട്ട് கிடைக்கிறது. ദേവി ഭക്തർക്ക് തികട്ട ഐശ്വര്യത്തെ കൊടുக்கிறവളാക്കും ദേവി. 171ാவது നാമം ലോഭനാശിനി. 5 അക്ഷരങ്ങളാക്കും ഇതിലുള്ളത്. லோபத்தை இல்லாம பண்றவள் லோபநாசினி. அடுத்தவாளோடு பொருளை தனக்கு வேணும் அப்படிங்கிற ஆக்ரகம் அதாக்கும் லோபம். பக்தர்களோடு மனசுல இந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டானா அந்த சிந்தனையை இல்லாம பண்ணி பகவத் பக்தனுக்கு அந்தகரண சுத்தி உண்டாக்கறா தேவி. அசுரர்களெல்லாம் லோப சிந்தனை இருக்கிறவாளாக்கும். தேவலோகத்தில் இருக்கிற தேவேந்திரனை கீழே தள்ளிவிட்டு அந்த பதவி ஸ்வீகரிக்கிறதுக்கு போட்டி போடுறவாளாக்கும் அசுரர்கள். அப்படி தேவலோகத்தை கையடக்கி
ஆட்சி பண்ணுற அசுரர்களை தேவி இல்லாம பண்றா. பண்டாசுரனையும் மகிஷாசுரனையும் எல்லாம் தேவி நிகிரகிச்சது. அவளுல இந்த மாதிரி ஒரு லோப சிந்தனை இருக்கிறதுனாலயாக்கும் எந்த ஒரு யுத்தம் செய்யறதையும் அதர்மிகளை இல்லாம பண்ணி தர்ம பரிபாலனம் பண்ணுவள் தேவி. அதர்மியான துரியோதனன் பாண்டவர்களுக்கு செஞ்ச துரோகம், அதனாலேயே குருட்சேத்திர பூமியில கௌரவ சேனை நிறையா இருந்துட்டு கூடியும் ரொம்ப கம்மியான பாண்டவ சேனையால கௌரவ சேனை தோக்கடிக்கப்பட்டது. அதர்மம் அப்படிங்கிறத இல்லாம பண்ணி தர்மத்தை நிலைமாற்றவளாக்கும் தேவி. 172வது நாமம் நிசம்சயா. இந்த உலகத்துக்கே குருவாயிட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதக்கி இருக்கிறவளாக்கும் தேவி. எது எப்ப நடக்கணுமோ அதாவது டைம்ல என்னென்ன நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதக்கி தீர்மானம் பண்ணி அதை நடத்துறவளாக்கும் தேவி. சந்தேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தை சம்பந்திச்சும் தேவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் அப்படிங்கிறது இல்லை. கரெக்டான ஒரு டிசிஷன் கரெக்டான டைமில் தேவி எடுப்பாள். கரெக்டான டைமில் தேவியோடு அந்த டிசிஷன் ஆக்டிவேட் செய்யப்படும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடத்துறதுக்கான சக்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு தேவி கொடுத்து அனுகிரகிச்சா. அவளுக்கு எப்பெல்லாம் சந்தேகங்கள் வர்றதோ அப்பெல்லாம் தேவி அந்த சந்தேகங்களை தீர்த்து வச்சா. அவளுக்கு உண்டாகிற ஆபத்துகளிலிருந்தெல்லாம் தேவி அவளை காப்பாத்தினா. மதுகைடபர்களுமாயிட்டு யுத்தம் செய்யறதுக்கு நடுவில் மகாவிஷ்ணு ரொம்ப டயர்டாயிட்டு தூங்கி போயிட்டார். பிரம்மாதிகளோடு ரிக்வெஸ்ட் ஸ்வீகரித்து விஷ்ணுவை தூக்கத்திலேருந்து எழுப்புறதுக்கான உபாயத்தை சொல்லி கொடுத்தா தேவி. வில்லோடு அற்றத்தில் முகத்தை அமுத்தி வச்சு தூங்குற விஷ்ணு, வில்லோடு அற்றத்தில் விஷ்ணுவோடு முகத்தோடு தாடி பாகமாக்கம் இருக்கு. அப்படி இருக்கிற விஷ்ணுவை எழுப்புறதுக்கு செதலோடு ஹெல்ப்போடு கூடிட்டு கரையானோடு ஹெல்ப்போடு கூடிட்டு அந்த வில்லோடு ஞான முறிச்சு வளைஞ்சு நிற்கிற வில்லு ஞான முறிச்சோன நிவர்ந்தது. എന്നിട്ടോ മഹാവിഷ്ണുവോട് ശിരസ വെട്ടിത്തെറിപ്പിച്ചത്. ശിരസില്ലാത്ത മഹാവിഷ്ണുവെ പാത്ത് ഭയந்து പോന ബ്രഹ്മാദികൾ ദേവിയുടെ സങ്കടം ചൊന്നോണെ
ഉടനടി ആ ദേവി കുതിരയോട് തലയെ വെട്ടി വിഷ്ണുവോട് തലയിലെ വെച്ച് ഉറപ്പിച്ച. വിഷ്ണുവോട് തെറിച്ചു പോന തലയ്ക്ക് പകരം കുതിരയോട് തല. മഹാവിഷ്ണു കുതിരയോട് തലയോടുകൂടി ഹയഗ്രീവനായിട്ട് അവതരിച്ചാർ. வேதங்களை பிரம்மாவிலேந்து திருடிண்டு போன ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரனை வதிக்கணுமானா குதிரையோடு தலையோடு கூடின மகாவிஷ்ணுவுக்கு மட்டும்தான் சாதிக்கும் அப்படின்னு தேவிக்கு தெரியும். ஹயக்ரீவமூர்த்தி ஹயக்ரீவ அசுரனை வதிச்சு வேதங்களை திரும்ப பிரம்மாவுக்கு கொடுத்தார். അവതാരത്തോട് ലക്ഷ്യം പൂർത്തിയാനോടെ മഹാവിഷ്ണു മറുപടിയും മഹാവിഷ്ണുക്ക് തന്നോട് പഴയ ശിരസ് തിരുമ്പ കിടച്ചത്. ഇതെല്ലാം ദേവിയോട് ശക്തി പ്രഭാവങ്ങളാലെ ഉണ്ടാകുற விஷயங்களாக்கும். எந்த ஒரு விஷயവും ദേവി ചെയ്യരുത് സന്ദേഹമേ ഇല്ലാத അവസ്ഥയിലേ ആക്കും. அதனால வாக்தேவிகள் தேவியை நிசம்சயா அப்படின்னு துதிச்சா. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും നിസംശയ. 173வது നാമം സംശയഗ്നി. சந்தேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை. தர்ம அதர்ம சிந்தனை கூட நமக்கு இந்த சந்தேகத்தால செய்யறதுக்கு சாதிக்காது. நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு உண்டாகாது. சந்தேகத்தை இல்லாம பண்றவளாக்கும் லலிதாம்பிகை. அஜ்ஞானத்தாலேயாக்கும் சந்தேகம் வரது. ஞானம் உண்டானா சந்தேகம் ஓடிப்போகும். അജ്ഞാനം കാരണമായിട്ട് സന്ദേഹം அப்படிங்கிறது உண்டாயிண்டே இருக்கும். சர்வஞானியாய் இருக்கிற சர்வஜ்ஞையாய் இருக்கிற தேவியோடு அனுகிரகம் இருந்தானா அஜ்ஞானம் தூர விலகி போகும். அதுக்கப்புறமா ஞானம் மட்டும்தான் உண்டாகும். சந்தேகம் அப்படிங்கிறது உண்டாகாது. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. ஞானசக்தி கிடைக்கிறதுக்கு பராசக்தி தான் அனுகிரகிக்கணும். தேவியோடு ഇച്ഛാശക്തി ക്രിയാശക്തി ജ്ഞാനശക്തി 3 ശക്തികളും നമ്മളോട് வாழ்க்கையில ഉണ്ടാകണം. ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற தோணல் ഉണ്ടാக்கிறது இச்ഛாசக்தி. ஒரு விஷயம் செய்யறதுக்கான திராணியை கொடுக்கிறது கிரியாசக்தி. ஒரு விஷயம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற புத்தியை கொடுக்கிறது ஞானசக்தி. சூக்ஷ்ம சரீரத்துல குண்டலினி சக்தி ஞானத்தை நமக்கு ഉണ്ടാക്കി തരது. மூலாதாரத்திலேயாக்கும் தேவி அதிவசிக்கிறா. மூலாதாரத்தில் இருக்கிற தேவியை தியானிக்கிறவாளுக்கு ஞான சக்தி அப்படிங்கிறது தேவி கொடுக்கிறா. ஞான சக்தி அப்படிங்கிறது இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போய் செல்லும். നാല് അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും സംശയഗ്നി. 174வது നാമം നിർഭവ. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ഭവിക്കാത്തവൾ, ജനനമില്ലാത്തവൾ,
தன்னிஷ்டப்படி அவதாரம் பண்றவள். பராசக்திக்கு விரும்புகிற டைமில் அவதாரங்கள் எடுக்கிறதுக்கு சாதிக்கும். தேவி ஜனிக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை. ஜனன மரணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. அதனால தேவிய நிர்பவா அப்படின்னு சொல்லப்படுறது. பரபிரம்ம பட்டமகிஷியான தேவி. அந்த தேவிக்கு ஜென்மம் இல்லை, புனர்ஜென்மங்கள் இல்லை. சகுணபாவத்துல இந்த பிரபஞ்சத்துல பல பல அவதாரங்களும் தேவி ஸ்வீகரிக்கிறார். அதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களுக்கு வேண்டிட்டு அவதாரம் பண்ணிட்டு அந்த விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட பரபிரம்ம பதவியில போய் எத்துறா. பரமசிவனோடு சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற பார்வதி தேவி, மகாவிஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற மகாலட்சுமி, பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பிரம்மாணி, இதெல்லாம் பராசக்தியோட அம்சங்களாக்கும். இந்த அம்சாவதாரங்கள் வழி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை தேவி நடத்துறார். மனுஷ சரீரங்களுக்குள்ள மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஜனன மரணங்கள் கிடையாது. சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம், ஜீவாத்மாவுக்கு நாசம் சம்பவிக்கிறதில்லை. அதனாலேயாக்கும் தேவிய நிர்பவா அப்படின்னு சொன்னது. 175வது நாமம் பவநாசினி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான துக்கங்களையும் இல்லாம பண்ணி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம் கொடுக்கிறவள் தேவி. ஜனன மரண அவஸ்தை அதாக்கும் இந்த பிரகிருதி ஜீவிதம், சம்சார ஜீவிதம், அது இல்லாம பண்றவளாக்கும் தேவி. அதனால பவனாசினியா இருக்கிற லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் அப்படிங்கிறது மோட்சார்த்தமாக்கும். அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். அந்த மோட்சம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாக்கும் மனுஷாலோடு பரமமான லட்சியம். இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிட்டு அதுக்காயிட்டு பிரயத்னிக்கணும். ஜனன மரணங்களிலேந்து உள்ள மோചനமாக்கும் மோட்சம். நிஷ்க்ரோதா க்ரோதசமனி நிர்லோபா லோபநாசினி நிசம்சயா சம்சயக்னி நிர்பவா பவநாசினி. நிஷ்க்ரோதா க்ரோதசமனி நிர்லோபா லோபநாசினி நிசம்சயா சம்சயக்னி 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 நிர்பவா பவநாசினி.
சம்சயத்தை சந்தேகத்தை இல்லாம பண்றவள். அதாக்குமங்க സംശയഗ്നി. ചൊല്ലുമ്പോൾ സംശയ അഗ്നി എന്നൊന്നും ചൊല്ലக்கூடாது, ഗ്നി அப்படிங்கிறதாக்கு ஒரு சப்தம். സംശയഗ്നി. നിർഭവ ഭവനാശിനി.